எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களை பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்சிருக்கு நான் ரிப்ளை பண்ணுறேங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க. நான் நிறைய லைக்ஸ் வரதான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும். சரிங்களா? முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்ட்டை போட்டுட்டு உங்களோட வீடியோ நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷபம், ரோகிணி 2026 குரு பயிற்சி பலன்கள். இந்த குரு பயிற்சியில் நடக்கக்கூடிய 5 முக்கியமான மாற்றங்கள், திருப்பங்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். வாங்க. ரோகிணி நட்சத்திரம், சந்திரனுடைய நட்சத்திரம், ரிஷபம் சுக்கரனுடைய ராசி. ரிஷபம் ரோகிணியில் பிறந்தவனுக்கு இதனால் வரைக்கும் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்து வந்த குரு பகவான் தற்போது 3ஆம் இடத்துக்கு பயிற்சியாக்கி தன்னுடைய உச்ச பலத்தை பெற போறார். அதாவது குருவுக்கு மிகவும் அதிகப்படியான ஒரு பலம் கடகத்துல தான் கிடைக்கும். சரிங்களா? 12 ராசியிலேயே பார்த்தீங்கன்னா அவர் வந்து அதிகமான உச்சபட்ச பலம் பெறக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா அது கடகம் தான். ஸோ அப்போ 12 வருஷத்துக்கு அப்புறம் குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு பயிற்சியாக்கி தன்னுடைய உச்ச பலத்தை பெற போறார். அப்போ இந்த காலகட்டம் குரு உங்களுக்கு இதனால் வரைக்கும் கொடுத்து கொண்டு இருந்த பிரச்சனைகளை சரி செய்வார், மன அழுத்தத்தை சரி செய்வார், மாற்றத்தை உண்டு பண்ணி கொடுப்பார். குறிப்பா 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்க்க போறதுனால ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, திருமண வயதுல இருக்கக்கூடிய ரிஷபம் ரோகிணியில பிறந்தவங்களுக்கு அந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள் நல்ல ஒரு வெற்றி கண்டிப்பா உண்டு, நல்ல வரன் அமையும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம் அதுதான். அதாவது கணவன் அல்லது மனைவியால் நல்ல ஆதாயங்கள், நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நண்பர்களாலையும் நல்ல ஆதாயங்கள் கண்டிப்பாக உண்டு. 2வது தொழில். தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வேலைக்கு போனாலும் சரி, பிஸ்னஸ் பண்ணாலும் சரிங்க, இந்த காலகட்டம் கண்டிப்பாக உங்களுடைய வருமானத்தையும் வாழ்க்கை தரத்தையும் உயர்த்த போகிறது. சரிங்களா? ஃபினான்ஷியல் நல்ல ஒரு ஏற்றத்தை கண்டிப்பாக பார்ப்பீங்க. சரிங்களா? லைஃப்பை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் யோசிச்சு செயல்படுத்தி ஜெயிச்சு காமிப்பீங்க. சரிங்களா? ஏன்னா இதில் லாபஸ்தானத்தில் சனி அமர்ந்து குரு பார்வையில் இருக்கார். பாக்கியாதிபதி லாபத்தில் உட்கார்றது மிகப்பெரிய விஷயம். நல்லா சம்பாதிக்க வைப்பார். சரிங்களா? எப்படிலாம் சம்பாதிக்கணும் அப்படிலாம் சம்பாதிக்க வைப்பார், அதுவும் நேர்மையான முறையில். அது மட்டும் இல்லாமல் இந்த சுயதொழில் செய்கிறவங்களுக்கு அந்த செய்கின்ற தொழிலில் லாபம், வருமானம் அதிகரிக்கும், அலைச்சல் குறையும். அதே மாதிரி கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்கள் நல்ல ஒரு ஏற்றம், முன்னேற்றம் காத்துக்கிட்டு இருக்கு. சரிங்களா? அடுத்து 3வது விஷயம், ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு உச்சபலம் பெறார். சரிங்களா? அப்போ தைரிய வீரிய முயற்சி ஸ்தானம். சரிங்களா? தைரியமா போராடுவீங்க, முயற்சிகள் எடுப்பீங்க. இதனால் வரைக்கும் சமுதாயத்திலும் சரிங்க, வேலை ரீதியாக சரிங்க, தொழில் ரீதியாகவும் சரிங்க, குடும்ப வாழ்க்கையிலும் சரிங்க, உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய அங்கீகாரங்கள், பெயர் புகழ் சார்ந்த விஷயங்கள் தற்போது கிடைக்கும். ஒரு கௌரவமான ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்வதற்கான ஒரு அடித்தளத்தை குரு பகவான் போட்டு போவார். சரிங்களா? அதே மாதிரி இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் குடும்ப வாழ்க்கையில் இருந்த கருத்து வேறுபாடுகள் சரியாகும். குடும்பத்தில் உங்களுக்கு இதனால் வரைக்கும் கிடைக்காத அங்கீகாரம் தற்போது கிடைக்கும். ஓரளவுக்கு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்வதற்கான சில விஷயங்களை குரு பகவான் செய்வார். ரிஷபம் ரோகிணியில பிறந்த இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும். அடுத்து ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கு டிசம்பர் மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ராகுவும் வருவாங்க. 3ஆம் இடத்துக்கு கேது வருவாங்க. 9ஆம் இடத்துல ராகு அமர்ந்து குருவினுடைய பார்வைக்குள்ள வரதுனால சிறப்பு தான். பாக்கியாதிபதி, பாக்கியஸ்தானம், ராகு. சரிங்களா? இவங்க எல்லாரையும் குரு தொடர்பு போடுறதுனால கண்டிப்பா தந்தையால் ஆதாயங்கள் உறுதியாக உண்டு. தந்தை வழி உறவுகள், தந்தை சம்பந்தப்பட்ட வழியாக உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம், நல்ல ஆதாயங்கள் கண்டிப்பாக இந்த குரு பயிற்சியில காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி திருமணமான பெண்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள், ஏன்னா 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். பெண்களுக்கு பாக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது குழந்தை பாக்கியம் தான். சரிங்களா? அப்போ அந்த குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் கிடைக்காம இருக்கு அப்படின்றவங்களுக்கு தற்போது கிடைக்கும். அடுத்து 4வது விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் 11ஆம் இடம் வலுக்குதுங்க. சரிங்களா? 11ஆம் இடம் வலுக்கும் போது ஆசைகளும் வலுக்கும். எப்பவுமே ஒன்று தெரிஞ்சுக்குங்க, அளவுக்கு மீறினால் எல்லாமே அமிர்தமும் நஞ்சு தான். சரிங்களா? அப்போ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதிரையுமே ஒரு அளவு கூட வச்சுக்கிறது சிறப்பா இருக்கும். அதை தாண்டி போகாதீங்க. அதே மாதிரி வீடு, மனை, வாகனம் சார்ந்த விஷயங்கள், இது சார்ந்த முயற்சிகள், இதுல வந்து வெற்றி பெறது, சொந்தமா ஒரு வீடு கட்டுறது, ஒரு நிலம் வாங்குறது, இது போன்ற விஷயங்களை கண்டிப்பா இந்த காலகட்டம் மிகைப்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? அதற்கடுத்து கடைசியா வந்து பாத்தீங்கன்னா மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு ரீதியா நல்ல மாற்றங்கள், நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பா உண்டுங்க.
படிச்சு முடிச்ச உடனே டக்குன்னு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது, இது போன்ற விஷயங்கள் கண்டிப்பா நல்லபடியா நடந்து முடியும். எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். அதே மாரி ரிஷபம், ரோகிணியில பிறந்தவங்களுக்கு இதனால் வரைக்கும் உடைய வாழ்க்கையில இருந்த அந்த தடைகள் தற்போது விலகும். ஒரு மாற்றத்திற்கான ஒரு அடித்தளத்த குரு பகவான் போட்டு போவார். சரிங்களா? அதனால தைரியமா இருங்க, துணிச்சலா இருங்க. இந்த காலகட்டம் என்னன்னா, முதல் 6 மாசம் வந்து கொஞ்சம் தாயாருடைய ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் நீங்க அக்கறை எடுத்துக்கணும். சரிங்களா? அது மட்டும் ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் இருக்கு. ஏன்னா கேது 4ஆம் இடத்துல இருக்கார். அம்மாவுக்கு சிறப்பு கிடையாது. சரிங்களா? டிசம்பர் மாதத்திற்கு பிறகு இந்த ராகு கேது பயிற்சி நடக்கும். டிசம்பர் மாதம். அப்ப கேது 3ஆம் இடத்துக்கு பயிற்சியாகும்போது அம்மாவோட ஆரோக்கியம் ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும். சரிங்களா? ஹெல்த் சரியாயிடும். நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா வரும். அதே மாரி இந்த நவம்பர் மாதம் வரைக்கும் கொஞ்சம் உங்களுடைய வாழ்க்கையில அலைச்சல் அப்படின்ற ஒரு விஷயம் கொஞ்சம் இருக்கும். என்னதான் நீங்க சம்பாதித்தாலும், என்னதான் ஓடுனாலும், கொஞ்சம் அதிகப்படியா ஓடக்கூடிய ஒரு தன்மைய கொடுக்கும். மத்தவங்கள விட நீங்க அதிகமா உழைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்குங்க. சரிங்களா? அத மட்டும் தெளிவா நீங்க பார்த்துக்கங்க. சரிங்களா? ஸோ இந்த காலகட்டம் நிச்சயமா நல்ல ஒரு மாற்றத்திற்கான அடித்தளத்த போட்டு தான் போகப்போது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரிஷபம், ரோகிணில பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான ஒரு காலகட்டம் வரப்போகுது. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவா இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அத திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.